பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படா விழுவாங்கன்னு ஜனங்க பார்த்துன்னுக்குறாங்க. இருந்தாலும் நல்லா ஜெபிக்கிறாங்களே, பைபிள் படிக்கிறாங்களே, ஊழியம் செய்யறாங்களே, நல்லா மெசேஜ் கொடுக்குறாங்க. என்னைக்கு இந்த ஆள் விழுவான், என்னைக்கு இந்த பொம்பளை விழும் அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களை பார்த்து நினைக்கிறான். நீ விழும்போது ரொம்ப கைத்தட்டி சிரிப்பாங்க ஜாலியா. அது வரையும் நல்லா பிரைஸ் பிரதர், பிரைஸ் சிஸ்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தவறுல விழுந்துட்டீங்கன்னா நான் அப்பவே நினைச்சேன், அப்பயே தெரியணும். ஆனா இந்த ஜனங்க அப்படித்தான். அது போல எதனா பிரச்சனை மாட்டுறாங்க, விழுறாம தெரிஞ்சுன்னா ஆண்டவரே காப்பாத்துன்னு அழுது ஜெபிச்சிருந்தா அல்லது ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தா சூப்பரு, நல்ல நட்பு. விழும்போது மட்டும் ஆண்டவர் எனக்கு அன்னைக்கே சொன்னார் அப்படின்னு சொல்றது அது நட்பு இல்லை, அது விரோதம், அது பகையான உணர்வு, அது அவங்கள பிடிக்காததை காட்டுது. அதுதான் மாயமான அன்பு. சரி, இதை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள்ல 24ஆம் அதிகாரம் அதுல அற்புதமான வசனம் இருக்குது. 16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பானா அப்படின்னு. என்ன ஒரு நீதிமான் போய் எங்காவது கீழே விழுவாங்களா? பேரே நீதிமான், அவன் விழு போறாங்க. விழுந்தாலும் அப்படின்னா சப்போஸ் நடந்தாலும் அவன் எழுந்து நின்றுடுவான் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நேபுகாத்நேச்சர் இருந்த காலங்கள்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க, சொல்றாங்க அந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம். அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா சொல்றான், வணங்கலன்னா தூக்கி நெருப்புல போட்டுருவோம், சூளையில போட்டுருவோம் அப்படின்றான். அழகா சொல்றாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ஆண்டுங்களை இந்த நெருப்புல இருந்து காப்பாத்துவாரு, ஒருவேளை காப்பாற்றாமல் போனாலும் இந்த சிலையை நான் வணங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு அழகா சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை காப்பாத்தாம போனாலும் ஆண்டு காப்பாத்தாம விட்டுட்டாரா? நெருப்புல தூக்கி போட்டவங்க சேர்த்தாங்க. அந்த 3 பேரோட ஆண்டு நின்று அந்த நெருப்ப ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி குளிர்ச்சியா மாத்திட்டாரு. ஐஸ் கட்டி போல சும்மா கூலா அதுல துதிச்சு ஆண்டு மையப்படுத்தினாங்க. பார்த்தீங்களா? ஆண்டு விட மாட்டார். அதனால 7 முறைன்றதுன்னு இல்லை, 70 முறை வந்தாலும் உன்னை காப்பாத்துறாரு. ஆனா விட மாட்டாங்க. இருந்தாலும் ஏதோ இடரல் ஆனா ஆண்டு உன்னை கைவிட மாட்டார். நீ செஞ்ச தான தர்ம உதவிகளை, பரிசுத்த வாழ்க்கையை, மற்றவங்களுக்கு அழுது ஜெபிச்சத, மற்றவங்களுக்காக போராடி ஜெபிச்சத, அந்த நல்ல குணத்தை பார்த்து கர்த்தர் உங்களை விழாதபடி பாதுகாத்து இன்னும் நீதிமான உங்களை மாற்றுவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். God bless you. Amen.